திருக்குறள் மேலேயும் திருவள்ளுவர் மேலேயும் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனம் சரியா தப்பா, என்னுடைய புரிந்துகொள்கள் தப்பா அல்லது என்னுடைய தேடல் தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பினதே உலகம், அதனால் உழன்றும் உளவே தலை அப்படிங்கிறாரு. உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு அப்படிங்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிறாரு. இன்னும் நிறையா இப்படி விவசாயத்தை பற்றி, உழவு தொழிலை பற்றி அவ்வளவு பெருமையாக சொன்னவர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, அவங்களுடைய சிக்கல்களை பற்றி, அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி, அவங்களுடைய போராட்டத்தை பற்றி, அவங்களுடைய வியர்வை, கண்ணீர், ரத்தம், உழைப்பு இதை பற்றி எங்காவது ஏதாவது சொல்லியிருக்காருன்னு தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஒருவேளை திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் விவசாயி ரொம்ப செழிப்பாக இருந்து விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்களா என்னமோ நம்மளுக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் கூட திருவள்ளுவர் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பெரும்பாலான குறட்கள், ஏறக்குறைய எல்லா குறள்களுமே இன்றைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்குது. அப்படிங்கிற போது அவர் ஒரு ஞான கவிஞர் இல்லையா? அதனால் அடுத்தடுத்த நூற்றாண்டுகள் அவரை யோசித்து விவசாயிகளுடைய கண்ணீரையும் ரத்தத்தையும் உழைப்பையும் எங்காவது பேசியிருந்தால் பரவாயில்லையேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அவருக்கு பின்னாடி வந்தவங்கள வரிசையாக பேசுகிறாங்க. 18ஆம் நூற்றாண்டுலேயே ராமச்சந்திர கவிராயர்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கவிதை சொல்கிறாரு. ஆயின இல்லம்பிழ அடிமைசாக அகத்தடியால் மெய்நோக மாவீரம் போகுதென்று விதைகொண்டோட வழியில் கடன்காரன் மறித்து கொள்ள கோவேந்தன் உழுதுண்ட கடமை கேட்க குறுக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவேந்தர் கவிபாடி பரிசு கேட்க பாவிமகன் படுந்துயரம் பார்க்கொணாதே அப்படின்னு இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ஏன் அவ்வளோ எமோஷனலாக இருக்குதுன்னா, இது நான் புத்தகத்தில் படிக்கல. எங்கள் அம்மா அப்பப்போ கஷ்டமான நேரங்களில் ஒப்பேரி பாட்டுகளுக்கு பதிலாக இந்த கவிதையை 2 கண்ணிலையும் கண்ணீர் போகும் மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டிருக்கிறேன். அதாவது மழை பெய்யுது, வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, மாடு கண்ணு போட்டிருக்குது, சம்சாரத்துக்கு உடம்பு சரியும் இல்லை, வேலைக்கு வர ஆள்கார நோட்டில் ஒரு இளவாய் போச்சு, இருந்தாலும் ஈரங்காஞ்சி ஓயிரு எப்படியாச்சும் விதைச்சிடலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு ஓடும்போது முதல்ல வந்து தண்டைக்காரன், மணியாரரு, தோட்டி அவங்க வந்து நின்றுக்கிட்டு எனக்கு வந்து வாய்தா படத்தை கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் கடந்து அந்த பக்கம் போகணுன்னா கோயில் குருக்கள் வந்து கோயிலுக்கான தட்சணை நீங்கள் தானே கொடுக்கணும், அதை கொடுங்க கேட்குறாங்க. அதுதான் விவசாயிகள் தான் எனக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து குருக்கள் வந்து கேட்குறாரு. அதையும் கடந்து போச்சுன்னா கடங்காரர் வந்து கேட்குறாங்க. பாவேந்தர், அதாவது புலவர்கள் வந்து பாட்டு பாடி பரிசு பெறுறதும் வந்து விவசாயிகிட்ட வந்து பாட்டு பாடி பரிசு பெறுவது வழக்கம். அவங்க வந்து கேட்குறாங்க. இத்தனை கொடுமையும் தாங்கி அவன் போகும்போது அந்த பாவை மகன் படும் துயரத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது 18ஆம் நூற்றாண்டுல ராமச்சந்திர கவிராயர் சொல்றாரு. அதிலிருந்து அப்படியே நம்ம மறுபடியும் கொஞ்சம் வந்தோம்னு சொன்னோம்னா பாரதிதாசன் கூட சொல்றாரு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வேனில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம், விழலுக்கு நீரிறைத்து மாயமாட்டோம், வீணருக்கு உழைத்துழைத்து ஓயமாட்டோங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வந்தோம்னா வைரமுத்து இப்படி சொல்றாரு. கிழக்கின் மீது ஒரு வழக்கு இரண்டாய் கிழிந்து விடிந்தது கிழக்கு, அட உழைத்த பிறகும் நிரம்பவில்லையே உழவன் வீட்டின் உலக்கு, கட்டி இருப்பது கந்தை அதுவும் ஒட்டி இருப்பது விந்தை, இதை தட்டி கேட்கும் தைரியம் இல்லை மானுடமா இது மந்தை, கரும்பும் இங்கே இனிக்கும் விளை கண்ணீர் போல கசக்கும், வருஷத்திற்கு ஒரு திவசம் மாதிரி பொங்கல் வைப்பது வழக்கம்ங்கிறாரு. இதெல்லாம் விவசாயிகளுடைய வேதனைகளை அப்படியே சொட்ட சொட்ட வடித்தெடுத்த வரிகள் இல்லையா? ஒரு சினிமா பாட்டில் கூட வந்திருக்குது. மூளை உழைப்புக்கு உடல் உழைப்பென்ன குறைவா, சேற்றுக்குள் புழுவாக சிக்கி தவிப்பது எளிதா. இதெல்லாம் வந்து வரிசைய கவிஞர்களால் பேசப்படுறது. ஆனால் திருக்குறளை மட்டும் எனக்கு இந்த மாதிரியான வரிகள் கிடைக்கல. இதையெல்லாம் கூட விட்டுடலாம். எங்கள் அம்மா நம்ம நாடோடி சொலவடை மூலமா விவசாயிகளுடைய கஷ்டத்தை இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓனாய் கொண்டு போறது உதறி பிடிங்காரோன்னு, காக்காய் கொண்டு போறத கதறி பிடிங்காரோன்னு, கடிச்ச பாம்பு காலோட வர்ற மாதிரி பாடுபடும்டா, அதுதான் விவசாயம்பாங்க. இது நடைமுறையில் நிஜத்திலேயே நான் பார்த்துருக்குறேன். கடிச்ச பாம்பு காலோட வர உழைக்கிறத வந்து
யாரும் கற்பனையிலேயோ இல்லை, யதார்த்தத்தில் பார்த்துருக்குறேன். எனக்கு சுமாராக 10 வயசுக்கு குறைவாக இருக்குது. வீட்டில் கட்டலில், ஒரு கைத்து கட்டலில் என்னை படுக்க வச்சுருவாங்க. காரணம் வந்து ஓலை வீடு, சாணி மழுகின வீடு, மேலே கூரை வந்து ஓலை ஓட்டு மேய்ஞ்சிருக்குது. அப்பப்போ பூரான் மேலே இருந்து உழுகு, தேல் உழுகு, கீழே தேல் ஊறிக்கிட்டு வரும். இப்போ தரையில் படுக்க வச்சா பையனை அது கடிச்சு போகாம இருக்கா, என்னைய வந்து ஒரு கைத்து கட்டலில் போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. அந்த கைத்து கட்டல் ஒன்று தான் வீட்டில் இருக்குது. ஒரு நாள் கைத்து கட்டிலேருந்து எந்திரிச்சு அப்படின்னு கீழே பார்க்குறேன். காலையில் ஒரு 7 மணி இருக்குது. ஒரு கோரப்பாயில் அப்பா தூங்கிட்டு இருக்காரு. வழக்கமாக அவர் தூங்குனது நான் பார்த்துருக்க மாட்டேன். நைட்டு நாங்களாம் தூங்கின முன்னாடி தான் அவர் தூங்குவார். காலையில் நான் விழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவார். வாழ்க்கைங்கிறது சாப்பிட்றதுக்காக இல்லை, சினிமா பார்க்கறதுக்காக இல்லை, பாட்டு கேட்கறதுக்காக இல்லை, டூரு போகிறதுக்காக இல்லை, எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லை. வாழ்க்கைன்னு என்ன? உழைக்கிறது. மம்முட்டி, கடப்பாரு, வண்டி, மாடு, ஏறு, கலப்பை, இதை தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. வாழ்க்கைன்னா இதுதான்டா அப்படிம்பாரு. கூளையும் கஞ்சியும் குடிச்சு போட்டு பாடுபட்டு இருந்தவர் அதிசயமா 7 மணிக்கு தூங்குறாரு. அம்மா என்னாச்சு அப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்குறேன். ஏதோ நைட்டு தண்ணி கட்டிப்பாங்களா இருக்கிறா, வழக்கமாக 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து படுத்துருவாங்க. எனக்கு வெடி வரைக்குமே இருந்தாம்மா, ஏதோ கரண்ட் நின்றுன்னு வந்ததில்ல பாயிலுன்னு சொல்லிட்டு அதனால வேண்டி தூங்குறாங்க, எழுப்பாத அப்படிங்குது. சரிட்டு நான் எந்திரிச்சு போகும்போது பார்த்தா அப்பாவுடைய கெண்டைக்காலில், அதாவது முழங்காலுக்கு கீழே பாதங்காலுக்கு மேலே அந்த கெண்டைக்காலில் இருந்து ரத்தம் அப்படியே வடிஞ்சு வந்து அந்த கோரப்பாயில் போய் அப்படியே கூறி இருக்குது. ஐயோ அம்மா, அப்பாவுக்கு ரத்தம் போயிட்டு இருக்குது, என்ன தெரியலையே அப்படிங்கிறேன். எங்கள் அம்மாவும் அதுவரை கவனிக்கல. ஒடியாந்து என்னங்க என்னமோ ரத்தம் போயிட்டு இருக்குது என்னன்னு எழுப்புறாங்க. அவர் அரைக்கண்ணு எந்திரிச்சு பார்த்து போட்டு என்ன அப்படின்னாரு. தினமோ காலில் என்னமோ ரத்தம் போயிட்டுங்காட்டி, அட ஒன்றுமில்லை, நைட்டு ஒரு பாம்பு கடிச்சு போடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு மறுபடியும் தூங்குறாரு. அப்போ அம்மாவுக்கு சரியான அதிர்ச்சி ஆகிடுவாட, பாவி மனுஷா இப்படி தூங்குறையே, பாம்பு கடிச்சுன்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னா, அதில் ஏன் சும்மா கத்துறேன், அது தண்ணி பாம்பு, தண்ணி கொடுத்து கழிச்சது, அங்கேயே தண்ணியில் கழுவி விட்டு வந்தேன், மறுபடியும் ரத்தம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் வந்துருச்சு அப்படின்ட்டு மறுபடியும் தூங்குறாரு. இதுதான் யதார்த்தம். இதுதான் ஒரு காலகட்டத்தில் விவசாயிகளுடைய வாழ்க்கையாக இருந்தது. இதையெல்லாம் நேர்முகம் பார்த்து நான் வெளியில் வந்தவன். இப்போ சொல்லுங்க, விவசாயிகளினுடைய அந்த துயரத்தையும் கஷ்டத்தையும் திருவள்ளுவர் எங்காவது பதிவு பண்ணியிருந்தாருன்னா எனக்கு எடுத்து கொடுங்க. என்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு முழுமையாக சம்மதம். ஓகே.